ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்னः சர்வ பிரச்சோதயாத். My loving pranams to Bhagavan Sri Satya Sai Baba, who is my God, guide and guardian. நான் இப்போது எப்படி சாய்பாபா டிவோட்டி ஆனேங்கிறத பற்றி சொல்லுறேன். 1986 இந்தியா போகிற வழியில் நான் சிங்கப்பூரில் இருந்தேன். எங்கள் அண்ணா சிங்கப்பூரில் இருந்தார். ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூரில் தங்கினேன். அங்கே தங்குற சமயத்தில் அண்ணாவோட கிச்சனில் பெரிய லைஃப் சைஸ் பிக்சர் ஆஃப் சாய்பாபா படம் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நான் அண்ணா கிட்ட கேட்டேன், அண்ணா இது யார்? நான் இந்தியாவில் லிவ் பண்ணியிருக்கேன் 29 வயசு வரைக்கும், பட் எனக்கு அவ்வளோவா பாபா பற்றி தெரியாது. நான் அண்ணாட்ட கேட்டேன், அண்ணா இது யாரோட பிக்சர் கேட்டேன். அப்போ அண்ணா சொன்னேன், இது எல்லோரும் நம்புகிறா இன்கார்னேஷன் ஆஃப் காட் ஆக்கும். நிறைய பேர் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸில் இதில் போய் பார்க்குறா பாபாவே. ஓ அப்படியா? ஸோ நிறைய கொஸ்டின் எல்லாம் அண்ணாட்ட கேட்டேன். அண்ணாக்கு அதனோட சரியான ஆன்சர் பண்ண தெரியலை. உடனே ஒரு கஸ்தூரி எழுதினா சத்யம் சிவம் சுந்தரம் பார்ட் 1 புக்கு எனக்கு தந்தா, நீ இதை ரீடு பண்ணிடி உனக்கு எல்லாம் புரியுதுன்னு. ஸோ எனக்கு அந்த புக்கு தந்தோடனே நான் அது வாசித்து பார்த்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் சாப்பிட கூட போல, லஞ்சுக்கு போல ஒன்று போல் அந்த மாடியில் உட்காந்து அந்த புக்கு படிக்கணும்னு எனக்கு ஒரு கம்ப்ளீட் பண்ணணும்னு தோணித்து. ஸோ அதை நான் படிச்சுட்டே இருந்தேன். மிட் நைட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அண்ணா வந்து கேட்டேன், இன்னும் தூங்க போலையோடி கேட்டேன். அப்போ நான் இல்லை அண்ணா, இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா, எனக்கு அதை ஃபினிஷ் பண்ண கார்த்தாலேக்குள்ளார. ஸோ 6 மணிக்குள்ளார நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்போ மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்தேன். அண்ணா வாஸ் கெட்டிங் ரெடி டு கோ டு யூனிவர்சிட்டி. அண்ணா பாபா இஸ் காட், நோ டவுட் அபவுட் இட், ஹீ சத்யா ட்ரூத் இன்கார்னேட்டட்னு பைத்தி மாதிரி நான் சொல்லிட்டே எனக்கு உடனே ஃபெய்த்து வந்துடுத்து. ரொம்ப சாமியை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையும் வந்துடுத்து. அப்போ நான் சிங்கப்பூரில் யூஸ்வலாக 2 வாரம் இருப்பேன். அப்போ இம்மீடியட்டாக அண்ணா எனக்கு இந்தியாவுக்கு போகணும், எனக்கு பாபா பார்க்கணும். அப்போ ரேகாவை என்கிட்ட சின்ன பொண்ணு ரேகா, அவளுக்கு 7 வயசு. அப்போ அவளையும் கூட்டிட்டு நாங்கள் இம்மீடியட்டாக இந்தியாவுக்கு போனோம். சிங்கப்பூரில் அவ்வளோ நாள் தங்கலை. அப்போ இந்தியாவுக்கு போயிட்டு எங்கள் அப்பா ஆற்றுல இருந்தேன். அப்பா ஆலப்புழையில் இருந்தார். ஸோ அப்பா எனக்கு புட்டபர்த்திக்கு போகணும், பாபா பார்க்கணும், எனக்கு அப்படி எனக்கு சாமியை பார்க்கணும், அப்பா போனோம் சொன்னேன். அப்பா என் அம்மா சொன்னேன், சின்ன குழந்தைய வச்சுட்டு அங்கெல்லாம் போகாது, அதெல்லாம் தெலுங்கு நாடு, உனக்கு தெலுங்கு பாஷை ஒன்றும் தெரியாது, நீ போக. இல்லை ஐ வாண்ட் டு கோ அப்பா, ஐ வாண்ட் டு கோன்னு நிர்பந்தம் பண்ணி புக் பண்ணினோம். எர்ணாகுளத்தில் என்னோட தங்கையோட பிள்ளையும் கூட்டிட்டு 14 வயசு அவனுக்கு. அவனோட பேர் ஸ்ரீராம். ரேகா, நான் ஸ்ரீராம் 3 பேரும் புக் பண்ணி போனோம். அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டம் புட்டபர்த்தி போகிறது. புக்கப்பட்டினத்துல இறங்கி வேறு பஸ் எல்லாம் பிடிக்கணும். புக்கப்பட்டினம் போன உடனே அந்த பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுது. அப்புறம் ட்ராவல் பண்ணாது. அப்போ அர்த்தராத்திரி ஒரு 3-3:30 மணி இருக்குது. நல்ல நிலா வெளிச்சம், ரொம்ப காடு மரத்த இடம் அது. லோக்கல் பீப்புள் எல்லாம் அவாவா தெலுங்கு தெரியும், அவளுக்கு அவாவா வீடுகளுக்கு போயிட்டா. நான் ரேகா ஸ்ரீராம் எங்கள் தங்க பையன் 3 பேர் இப்படி நின்றுன்னே இருந்தோம். என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துட்டே இருந்தோம். உடனே அந்த டிரைவர் காரில் இறங்கி வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னேன், அம்மா இந்த இனிமேல் வண்டி வராது, 6 மணிக்கு தான் வண்டி வரும், அப்போ தான் உங்களுக்கு புட்டபர்த்திக்கு போகலாம், இது ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸு, நீங்களுக்கு தனியாக இருக்கக்கூடாது சொன்னேன். அப்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்படி பார்த்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே இருந்தேன். சடனாக ஒரு ஆகாசத்துலேருந்து ஒரு வண்டி, குதிரை வண்டி டங்குன்னு கீழே இறங்கி அதுலேருந்து வெள்ளை சொக்கா போட்டு பெரிய டால் மேன் இறங்கி வந்து எங்கள்கிட்ட வந்தார்.
அம்மா இந்த இடத்துல நிற்காதுங்கோ, இது ரொம்ப ரொம்ப பயமான இடமாக்கும், நீங்கள் காலம்பரம் 6 மணிக்கு தான் இனி பஸ் வரும், அப்போ தான் போகலான்னு சொன்னேன். பட் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட குதிரை வண்டி புட்டபர்த்திக்கு போகிறது, நீங்கள் இதில் ஏறினா உங்களை 3 பேரை நாங்கள் கொண்டு விட்டுடுறேன். பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்து ராத்திரி இப்படி போகிறது, ஒரு தெரியாத ஒரு மனுஷனோட கூட. பின்ன சம்ஹவ் ஐ பட்டட் சம் கரேஜ். அப்போது என் பிள்ளை எல்லாம் இருக்கானே, ஸோ ஏறினோம், வண்டிக்குள்ளே ஏறினோம், குதிரை வண்டியில் ஏறினோம். அவன் ஹி வாஸ் த டாங்காவாலா, அந்த டால்மேன். அப்போது இம்மீடியட்டாக இதுக்குள்ளே ஏறினது எனக்கு தெரியும். இம்மீடியட்டாக அது புட்டபர்த்தி வாசலில் கொண்டு அந்த அப்போர்ட்ட அந்த வண்டி புட்டபர்த்தி வாசலில் வந்து நின்றுது. அப்போ அந்த டாங்காவாலா சொன்னேன், அம்மா புட்டபர்த்தி வந்தாச்சு, நீங்கள் புட்டபர்த்திக்கு போகலாம். அது 3 அந்த டாங்காவாலாக்கு எப்படி தமிழ் தெரியும், நான் தமிழ் சொல்லிட்டு ஹி வாஸ் டாக்கிங் டு மீ இன் தமிழ். ஸோ சரி, அப்போ கூட எனக்கு அது மிரக்கல் மாதிரி எனக்கு அவ்வளோவா தோணலை. பட் நான் நிறைய இறங்கினேன். அப்போ ரேகா கிட்ட சொன்னேன், ஐயோ பாவம் அந்த டாங்காவாலாக்கு ₹1 கொடுறீன்னு சொல்லி நான் பேர்ஸ் திறந்து ₹1 கொடுத்து அவள்கிட்ட கொடுத்தேன். ரேகா அப்படி பார்த்தா அப்புறம் ஓடி வந்துட்டு, அம்மா வண்டி அங்கே இல்லை, புட்டபர்த்தி அந்த வண்டி அங்கே இல்லையம்மா, அந்த டாங்காவாலா அங்கே இல்லை, டிசப்பியர் ஆகிட்டார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஷிரடி சாய்பாபா தான் இங்கே புட்டபர்த்தி எங்களை பத்திரமா கொண்டு விட்டுருக்கார். ஸோ டக்குன்னு அது டிசப்பியரும் ஆகிட்டார், வண்டி காணலை. ஸோ இட் இஸ் பிக் மிரக்கிள், ஷிரடி சாய்பாபா தான் பண்ணியிருக்கார். அது 3:30 மணி ஆச்சு. அங்கே லைட் ஒன்றும் அப்போது ஒரு பெரிய லைட்டெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு 6 o'clock அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணினேன். அப்போ பிரசாந்த் நிலையத்துக்குள்ளே போனேன். அப்போ காயக்குள் வந்து ஹால் இதெல்லாம் ஒன்றுமே இருக்கல, பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியம், ஒரு மண்ணில் தான் நம்ம உட்காந்துக்கணும். அங்கே போனேன். அப்போது லாட்ரி சிஸ்டம் கூட இருக்குது, இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் நம்பர் கொடுப்போம். அப்போ நான், ரேகா, ஸ்ரீராம் 3 பேர் லாட்ரி எடுத்து தான் ஃபஸ்ட் லைன் கிடச்சிது அப்போவே. அப்போ நான் ரேகாவும் கிட்ட இருந்தோம், என்னோட ஸ்ரீராம் வந்து மென் சைடில் உட்காந்துருந்தேன். மண்ணு தான், மண்ணு ரொம்ப. அப்போது 9 மணிக்கு சுவாமி தர்சனுக்கு வந்தேன். சாமி தரிசனுக்கு இப்படி லைனோட மெதுவாக ஸ்லோவாக நடந்து என்னோட கிட்டக்க வந்து நின்னார். சுவாமி வந்து நின்றோன்னா சாமியோட கிட்டேருந்து எனக்கு மல்லிகைப்பூ மனம் வந்துட்டே இருந்தது மூக்கில். அப்போ சாமி இப்படி என்ன செட்டு ஃபுட்டு இப்படி பார்த்துட்டு தலையில் இப்படி கையை வச்சுட்டு சாமி நான் ஒரு கொஸ்டின் ஒன்றும் கேட்கவும் இல்லை, எனக்கு தெரியாது என்ன கேட்கணும். சாயிரம் நமஸ்காரம் விட சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ரிவர்ஸ் பண்ணினாரே சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் தான் நான் அங்கே இருந்தேன். அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் புட்டபர்த்தி கடைகள்லேருந்து நிறையா சாமி படங்கள் நிறைய எல்லாம் விபூதி பாக்கெட்டு நிறைய பெண்டன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி வந்தேன். வந்துட்டு அப்பா கிட்ட எல்லாம் இதெல்லாம் பற்றியெல்லாம் சொன்னேன். அவளுக்கு ஒரே அதிசயமாக இருந்தது. ஸோ அப்புறம் நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டேன். அமெரிக்காவுக்கு லாஸ் ஏஞ்சலஸில் வந்திறங்கினோடனே என் ஹஸ்பண்ட் அங்கே வந்து என்னை கூட்டின்னு வந்தாருங்க. த்ரூ அவுட் த பிளெயின் நான் பாபா பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். நான் பாபா பார்க்க போயிருந்தேன், பாபா இது பண்ணிதான் இது பண்ணுறேன் சாமி இதெல்லாம் அவர் பேஷண்ட்டாக கேட்டுட்டே வந்தார். அப்புறம் நாங்கள் ஃபீனிக்ஸுக்கு வந்தோம். வி லிவ் இன் மேசா, அது ஃபீனிக்ஸ் கிட்டத்த மேசா அரிசோனாவில். வந்தோடனே இம்மீடியட்டாக சாமியோட படத்தை எல்லாம் வச்சுட்டு சின்ன ஆல்ட்ரு மாதிரி எல்லாம் பண்ணினேன். நான் பண்ணிவிட்டு வெஜிடபிள் வாங்குறதுக்கு லீலி மார்க்கெட்டு போனேன். இங்கே ஒரு சைனீஸ் ஸ்டோர் உண்டு. அங்கே போட்டு எனக்கு இங்கே பாபா டிவோட்டியில் யாருமே தெரியாது, என்ன பண்ணுறது சொல்லிட்டு பார்க்குறத அந்த லீலி டிவோட்டியில் அந்த மார்க்கெட்டில் ஒரு லேடி பெரிய பாபா பெண்டன் வேர் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருந்தா. அதை பார்த்தோன்னே நான் கிட்டக்க போனேன். நான் கிட்டக்க அவள்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் பாபா ஃபாலோவராக கேட்டேன். நான் பாபா ஃபாலோவர் தான், நான் டாக்டராக்கும் இங்கே தான் இருக்குது, எங்காத்துல பஜனெல்லாம் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். எனக்கு ஒரே சந்தோஷம், ஒரு பாபா டிவோட்டி கிடச்சது. ஒரு லீலி மார்க்கெட்டு சைனீஸ் மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. அவத்தில் பஜனை வச்சுட்டுருக்கு. அப்புறம் அவள் வீட்டில் போய் பஜனைலாம் அட்டெண்ட் பண்ணினேன். அப்புறம் திடீர்னு அவளுக்கு இங்கிருந்து கிளீவ்லேண்டுக்கு மாற்றல் வந்துருக்கும் அந்த டாக்டருக்கு. அப்போ அவள் கேட்டால், இந்த பஜன் ஒரு 5-6 ஃபேமிலி தான் இருந்து ஓப்பனா, ஒரு 6 ஃபேமிலி தான் இருக்கும். அப்போது நாங்கள் கிளீவ்லேண்டு போகிறோம், வேணா பஜன் யாருடையாவது வீட்டில் வச்சுக்கலாமேனா கையை தூக்குவோ சொன்னேன். எனக்கு ஆசை இருந்து நம்ம மாதத்தில் வச்சுட்டு வந்து பட் எனக்கு ஹஸ்பண்டோட பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் அப்போ அவருக்கு என்னோட மனசு புரிஞ்சுட்டு அவர் கையை வச்சத்தினார். என்னோட ஹஸ்பண்டு கையை தூக்கினார், எங்காத்தில் இருக்கட்டும் பஜன் சொல்லி. அப்போ பஜன் அப்படி எங்காத்துக்கு வந்தது ஃபஸ்ட்டாக. ஜெய் சாய்ராம். இனியுள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சொல்கிறேன்.